بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கருணை அருள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனையுடன் இன்றைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம் தேசத்தில் 78வது சுதந்திர தினம் இன்றைய தினத்திலே பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியில் ஒரு சமுதாயம் மட்டும் கலக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தில் ஒரு பக்கம் பெரும் சந்தோஷம், இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து 78வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் ஒரு சமுதாயம் மட்டும் இன்னும் நாம் சுதந்திரம் பெறவில்லையோ, சுதந்திரத்தை அடையவில்லையோ என்ற ஒரு ஏக்கத்தில், ஒரு தாக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைவரும், குறிப்பாக ஆட்சியாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோமே, இதில் எங்காவது பல பேர்களை, இங்கு எண்ணற்ற மக்களை நினைவு கூறுகிறார்கள். தியாகம் செய்த அத்தனை தியாகிகளையும், இந்த தேசத்திற்காக இன்னுயிர் நீத்த அத்தனை தியாகிகளையும் நினைக்க வேண்டியதுதான். ஆனால் ஒரு சமுதாயம் மட்டும், அது குறிப்பிட்ட சொல்ல போன சொன்னா இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் ஏதோ ஒரு திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திரமும் இஸ்லாமியர்கள் நிலையும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் ஒரு சில விஷயங்களை மட்டும் முத்தாய்ப்பாக பார்க்க இருக்கின்றோம். அதுவும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தன் வரலாற்றை தான் சிந்தித்து பார்ப்பதில்லை. அடிக்கடி இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நாம் அந்நியர்கள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை நினைவு கூட்ட வேண்டும். இந்த தேசத்திற்கு அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல, இஸ்லாமிய மார்க்கம் தான் வந்தது. அதில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களாகிய இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் அனைவரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை எப்படி சொல்லுவது என்பதே நமக்கு புரியவில்லை. அது திட்டமிட்டு எப்படி பரப்பப்படுகிறது என்றால், ஏதோ முஸ்லீம்களை பார்த்து இவர்கள் அந்நியர்கள் கோயில் பல்ஸ் தத்துவம்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்று என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு பொய்க்கு மேல் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா, அது பொய்யே ஒரு காலத்துல உண்மை, பொய் ஒரு காலத்துல உண்மை ஆகாது. ஆனால் மக்கள் மத்தியில எப்படி ஒரு மனநிலை உண்டாடுச்சுன்னு சொன்னா, ஒரு நல்லவனை பார்த்து நீ கெட்டவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது, நான் கெட்டவன் தானா என்று அவனுக்கு, நல்லவனுக்கும் சந்தேகம் தோன்றும், நான் கெட்டவன் தானா என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தேசத்தில் உருவாக்கி விட்டார்கள். இந்த தேசத்தை உருவாக்குவதற்காக, இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களில், அது பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, தன் உயிர் உடைமைகள் அத்தனையும் அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால், அந்த சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான் என்று யார் சொல்கிறார்கள் என்றால், வரலாற்று பேராசிரியர்
இல்லிஸ்ட்ரேட் வீக்லி என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில 1975 வரக்கூடிய அந்த பத்திரிகை வருகிறது. குஷ்வந்த் சிங் பேராசிரியர், மிகப்பெரிய பேராசிரியர் குஷ்வந்த் சிங், அவரால் எழுதப்படுகிறது. வரலாற்று சுவடுகள், வரலாற்று பக்கங்கள் இப்படி இருக்க, அது இந்த தேசத்திற்கே ஏதோ சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒருத்தர் முஸ்லீம் சொல்லிட்டாரு, இல்ல முஸ்லீம் மேல உள்ள ஒரு அக்கறை பாசத்தால மாற்று மத சகோதரர் ஒருத்தர் சொல்லிட்டாரு சொன்னா அப்படி இல்ல. வரலாற்றை வரலாறாக எழுதியவர், வரலாற்று பேராசிரியர், அனைத்தும் ஆராய்ந்து சொல்லக்கூடிய நிபுணத்துவம் கொண்ட ஒருவர் வரலாற்று பேசுற குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் சொல்கிறார்கள் என்றால், நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், ஆளும் வர்க்கங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த சமுதாயம் அதிகமாக அர்ப்பணித்தது என்று அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள், இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கியவர்கள் 800 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம். மாற்றவோ மறக்கவோ முடியாது, மாற்றி சொல்லவும் முடியாது. வரலாறு வரலாறாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேசத்தை இழந்தவர்கள், தன்னுடைய ஒரு சொத்தை இழந்தவன் தான் அதை அடைய துடிப்பான். அதன் மீது ஒரு வெறி இருக்கும், ஒரு தாக்கம் இருக்கும். இது நம்முடையது. இரண்டாவதாக, இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏன் அளவுக்கு அதிகமாக வெறி கொண்டு இந்த தேசத்திற்காக அனைத்தும் இழந்தார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, உங்கள் தேசத்தை நீங்க நேசிக்க வேண்டும். உயிருக்கு உயிராக நாம் நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. மறுமையில் நீங்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இது ஒரு முக்கியமான காரணம். உங்கள் தேசத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. எப்படி தொழுகிறார்களோ, வணக்க வழிபாடுகளை இந்த இஸ்லாமிய சமுதாயம் மேற்கொள்கிறார்களோ, அதன் அடிப்படையிலே குர்ஆனினுடைய அறிவுரையை ஏற்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை ஏற்று இந்த சமுதாயம் உயிருக்கு கொஞ்சம் கூட அஞ்சாமல், உயிரை பற்றி, மறுமை வாழ்க்கை தான் முக்கியம், உயிரை பற்றி கொஞ்சம் கூட இந்த சமுதாயம் அஞ்சாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தன்னுடைய அனைத்தையும் இழந்து இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்தது என்றால் அது சாதாரண வரிகளால் சொல்லிவிட முடியாது, எழுத்துக்களால் சொல்லி எழுதிவிட முடியாது. ரத்த கண்ணீரால் எழுதக்கூடிய மிகப்பெரிய வரலாறை தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த தேசத்திற்கு படைத்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது. தேச விடுதலை போரில், அதாவது இந்தியா கேட்ல தேச விடுதலை, இதாவது முஸ்லிம்களை விட்டு நீங்கள் இந்திய வரலாற்றை நீங்கள் எங்கு தேடினாலும் சரி, எப்படி தேடினாலும் சரி, இந்தியாவில் இஸ்லாமியர்களை விட்டு நீங்கள் வரலாறு எழுத வேண்டும் என்றால், வரலாறை படிக்க வேண்டும் என்றால், முஸ்லிம்களை விட்டு இந்த சுதந்திரத்தை பற்றி பேச முடியாது. தேச சுதந்திரத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், நாட்டின் விடுதலை பற்றி பேச வேண்டும் என்றால், அது முஸ்லிம்களை தவிர்த்து நீங்கள் பேசினீர்கள் என்றால் அனைத்தும் பொய்யாகத்தான் போய் முடியும். பேசுங்கள், ஆனால் முஸ்லிம்களை விட்டு விட்டு பேச வேண்டும் என்று அந்த ஒரு விதமான மனநோய், மனப்பான்மையை வைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் எங்கும் அவர்களை காட்டிவிடக் கூடாது, கிஞ்சிட்டும் காட்டிவிடக் கூடாது, கொஞ்சம் கூட முஸ்லிம்கள் பேர் வந்துடக்கூடாது சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். அது ஏன்? இந்தியாவில் அரசியல் சாசன சட்டத்தில் மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்து, மற்ற நாடுகளை பற்றி வேற விஷயம் கவலை இல்லை. ஆனால் இந்த தேசம், இந்த அற்புதமான நம்முடைய தேசம் இருக்கிறது அல்லவா, இந்த தேசம், இந்த இந்தியா என்ற ஒரு நாடு, இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டமே என்ன சொல்கிறது என்றால், அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கியவர்கள் என்ன அதில் கரெக்டா பதிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இது மதச்சார்பற்ற, இந்த இந்திய தேசம் மதச்சார்பற்ற ஒரு தேசம். ஆனால் நிலைமை அப்படியாக இருக்கிறது. மற்ற காலகட்டங்களில் நினைவு கூறவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் சுதந்திர தினத்தன்றே நினைவு கூறப்படாத ஒரு சமுதாயம், புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயம். அதுதான் ஏன் என்று புரியவில்லை. புரியுது. ஏனென்றால் இன்றைக்கு தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் அசை போட்டு பார்க்கும் பொழுது, நினைத்து பார்க்கும் பொழுது ஏன், எதற்கு என்று புரிகிறது. ஆனால் என்னோட இந்த நாட்டுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்த ஒரு சமுதாயம் இந்த தேசத்தில் உட்கார்ந்து கொண்டு குமரி கொண்டிருக்கின்றோம். தேசிய கொடி ஏற்றும் பொழுது
இந்த தேசிய கொடியை அந்த செங்கோட்டையிலே ஏற்றுகிறோமே, செங்கோட்டையை கட்டியவர் யார்? இந்த தேசத்தை ஆண்ட முகலாய மன்னர்கள் இருந்த ஷாஜஹான் அல்லவா? எந்த ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டினாரோ, எந்த ஷாஜஹான் ஜும்மா பள்ளியை டெல்லியில் கட்டினாரோ, அந்த செங்கோட்டையை கட்டினவர் இன்றைக்கு பட்டோலி வீசி பறக்கக்கூடிய அந்த தேசிய கொடி இருக்கிறது அல்லவா? அந்த தேசிய கொடி எங்கு பறக்கிறது என்றால், பறக்க விடப்படுகிறது என்றால், உலகத்துக்கே காட்டப்படுகிறது என்றால், அது ஒரு முஸ்லிம் முகலாய மன்னர் கட்டியது அல்லவா? அந்த தேசிய கொடியை வடிவமைத்தவர்கள் யார் என்று தெரியுமா? ஹைதராபாத்தை சேர்ந்த சுரையா தியாப்ஜி என்ற ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி. கொடியை வடிவமைத்தவர்கள் முஸ்லிம்கள். கொடியை முதலில் இந்த கொடியை, தேசிய கொடியை ஏற்றியது யார் தெரியுமா? செங்கோட்டையிலே பிரிட்டிஷாருடைய கொடியை இறக்கி முதலிலே இந்திய தேசிய மூவர்ண கொடியை ஒருவன் ஏற்றுகிறான். அவன்தான் இந்தியாவின் ராணுவ மேஜர் ஜெனரல் முதலில் ஷானவாஸ் கான். சுதந்திர இந்தியாவில் முதல் ஏற்றுகிறான். பிரிட்டிஷாரின் கொடி இறக்கப்படுகிறது. இந்தியாவின் மூவண்ண கொடி, தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. அதை ஏற்றியவன் இந்தியாவின் முதல் மேஜர் ஜெனரல் ஷானவாஸ் கான். இந்த தேசத்தில் கொடி அமைத்த இந்த மூவண்ண கொடி இருக்கிறது அல்லவா, அந்த கொடியை வடிவமைத்தது இஸ்லாமியர்கள். முதல் இறக்கி ஏற்றியவன் இஸ்லாமியன். எங்கு ஏற்றப்படுகிறது என்றால், இஸ்லாமியர்கள் கட்டிய செங்கோட்டையில் ஏற்றப்படுகிறது. இது கொஞ்சம் கூடமா, இந்த வரலாற்றை கொஞ்சம் கூடமா சொல்லி மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடாது. பத்திரிகைகள் எவ்வளவோ விஷயங்கள் வெளியாகிறது. தேசிய தினத்தன்று, சுதந்திர தினத்தன்று, விடுதலை தினத்தன்று பல செய்திகள் வெளியிடுகிறது. பல தியாகிகள் பெயர்களை நினைவு கூறுகிறார்கள். நினைவு கூற வேண்டும். ஆனால் அங்கு என்ன மறக்கடிக்கப்படுகிறது, அதைதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தேசிய கொடி ஜெய்ஹிந்த், இந்திய தேசிய விடுதலைக்காக ஜெய்ஹிந்த் என்று வீர முழக்கமிட்டவன் முதலில் யார் என்று தெரியுமா? ஆபித் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், முஸ்லிம். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று புரட்சிகரமாக இந்த தேசத்தில் ஒரு விடுதலைக்காக ஒரு கூக்குரல் முதல் ஒலிக்கப்பட்டது, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று. அது யார் தெரியுமா? ஹசரத் மொஹானி அவர்கள். சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்று அந்த பாடலை இயற்றியவர் யார் தெரியுமா? அது சுதந்திரத்திற்காக அந்த பாடலின் வரிகளில் அவர்கள் மனதில் ஏற்றி வைத்து, ரத்தத்தில் நாளங்களில் ஊற வைத்து, அற்புதமாக ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு அந்த அர்த்தத்தோடு பாடினார் என்ற தேசப்பற்றை மேலோங்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்று சொன்ன அந்த வரிகளில் எழுதிய உரிமையாளர் யார் தெரியுமா? அல்லாமா இக்பால். இப்படி எதை எடுக்க சென்றாலும் சரி, எந்த வரலாற்றில் எந்த ஒரு ஆரம்ப புள்ளியை நீங்கள் தொடங்கினாலும் அதுல ஒரு இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். தமிழகத்தை எடுத்துக்கொள்ளலாமே. அடிக்கடி நம்ம கேட்டுதான், அடிக்கடி சுதந்திர தினம் வரும்போது முஸ்லிம்களை பற்றி பேசுவது நாம் முஸ்லிம்கள் தான் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதில் பெருவாரியான முஸ்லிம்கள் அரசியல்வாதிகளுக்கு கூட பல விஷயங்கள் தெரியவில்லை. ஏதோ தன்னை ஒரு அந்நியன் போலவே, ஒரு ரெஃப்யூஜி போலவே இந்த முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தில். முதலில் அவர்கள் ஒரு மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாடு நம்முடைய நாடும், நம்முடையது மட்டும்தான் சொல்லவில்லை, அனைவர்கள் இந்த நாடு, அனைவர்களும் சேர்ந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்த தேசம் நம்முடைய இந்தியா, பாரத தேசம். ஆனால் இந்த தேசத்தில் முஸ்லிம்களை அடிக்கடி ஒரு ஏதோ அந்நிய பார்வை போலவே பார்த்துக் கொண்டிருப்பதுதான் மிக வேதனையாக இருக்கிறது. யாரை பார்ப்பது? ஆனால் இந்த சொத்துக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த நிலத்திற்காக, இந்த தாய் நிலத்திற்காக உயிரும் பொருளும் ஆவியும் அனைத்தையும் அர்ப்பணித்த ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எங்கேயோ மூலையில் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினத்திலே. கண்ணியத்திற்குரிய நம்முடைய இந்திய மக்கள், தமிழக மக்களாவது சிந்திக்க வேண்டும். தமிழக அரசியல்வாதிகளாவது இதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஆனால் எப்படி இருக்கிறது? நிலைமையே மாற்றமாக இருக்கிறது. இந்திய விடுதலை போரில் இந்த தேச சுதந்திரத்திற்காக தமிழகத்தில் கப்பலோட்டிய தமிழர் அவரை பற்றி வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையை பற்றி அடிக்கடி பேசுவார்கள். வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளைக்கு கப்பல் வாங்க அதிகமாக நிதியை கொடுத்து அதற்கு பிரசிடண்டாக இருந்தவர் யார் தெரியுமா? ஒரு செக்ரட்டரி பத்தி சொல்லும் பொழுது, ஒரு துணை நிலைமையில் இருக்கும் பொழுது சொல்லும் பொழுது, அதுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரசிடண்ட் அவரை பத்தி சொல்ல, ஜெனரல் செக்ரட்டரி அவரை பத்தி சொல்லும் பொழுது மறக்கடிக்கப்படுகிறது. பக்கீர் முகமது ராவத்தர் என்று சொல்லும் பொழுது அவர் பெயர் அங்கே மறக்கடிக்கப்படுகிறது. அதிகமாக நிதி இந்தியா முழுக்க பாடல்கள் பாடி பாரதியார் என்ன விஷயத்தை கொண்டு போறாங்க, மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க. அற்ப சொற்ப காசுகள் கிடைத்தது, 100 சில்லறை ரூபாய்கள் கிடைக்கிறது. ஆனால் பக்கீர் முகமது ராவத்தர் அவர்கள் தன்னுடைய 2 லட்சம் ரூபாய் அன்றைக்கு எடுத்துக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு பல கோடிகள், பல கோடிகள் கப்பல். ஏனென்றால் வெள்ளையனை எதிர்த்து நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அதை நம்முடைய எல்லாத்தையும் விற்றாவது அதனுடைய தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டும். தேசத்தில் உள்ள ஒரு வெறி மற்ற மக்கள் நினைத்து பார்க்கிறீங்களா? கப்பலோட்டிய தமிழன் அவர்களை பற்றி மட்டும் பேசப்படுகிறது. அதுக்கு நிதி கொடுத்தவன், அதுக்கு முதன்மையாக இருந்தவன், நிர்வாகியமாகிய பக்கீர் முகமது ராவத்தரை பற்றி பேசப்படுகிறதா? கொடி காத்த குமாரனை பற்றி பேசப்படுகிறது. பேச வேண்டும். ஆனால் அந்த கொடி காத்த குமாரனை பற்றி சிலாகிச்சு எல்லா பாட புத்தகங்கள் இருக்க வேண்டும், பேச வேண்டும், மறுக்கவில்லை. ஆனால் அந்த கொடி காத்த குமாரனோடு சேர்ந்து 7 முஸ்லிம்கள் சித்திரவதைப்பட்டார்களே, சிறைவாசம் அடைந்தார்களே, அந்த முஸ்லிம்களை பற்றி பேசப்படுகிறார்களா? 7 முஸ்லிம்கள், அப்துல் லத்தீப், அக்பர் அலி, மொய்தீன் கான், அப்துல் லத்தீப், அப்துல் ரஹீம், வ.உ. இப்ராஹிம் சாஹிப், ஷேக் பாபா சாஹிப், இந்த 7 பேரும் சித்திரவதைக்கு உட்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்தது. அவர்களை பற்றி பேசினார்களா? அப்போது ஒவ்வொரு சம்பவங்களும் நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, எந்த நிலைமைக்கு சென்றாலும் சரி, நீங்கள் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு கள்ளுக்கடை மறியல், அந்த கள்ளுக்கடை மறியலில் அங்க அதில் அதிகமாக மக்கள் கலந்து கொண்டது முஸ்லிம்கள். நீங்க எதை எடுக்க சென்றாலும் சரி, 19 பேர் கலந்து கொண்டார்கள் அந்த கள்ளுக்கடை மறியல்ல. 19 பேர் கலந்து கொண்டவர்களில் 15 பேர் முஸ்லிம்கள். சுதந்திர போராட்டம் என்று எங்கு அறிவிக்கப்படுகிறதோ அங்கு எல்லாமே தன்னை எல்லா விதத்திலும் கலந்து கொண்டவர்கள் இந்த முஸ்லிம்கள், அர்ப்பணித்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். இந்திய சுதந்திரம் விடுதலை அடைவதற்கு முதல் சிப்பாய் புரட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தின் சிங்கம் சிராஜுத் தௌலா வரலாறு மறக்க முடியுமா? மறுத்துத்தான் பேச முடியுமா? எதை மறுக்க முடியும்? தமிழகத்திலே வேலூர் சிப்பாய் புரட்சியை சிப்பாய் கழகம் என்று மாற்றிவிட்டார்கள். கழகமா அது? புரட்சிகள். தேசத்தின் மீது கொண்ட வெறியின் புரட்சி வெடித்தது. பிரிட்டிஷார்கள், ஆங்கிலேயர்கள், ஏகாதிபத்தியர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த துப்பாக்கியிலே முதல் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது? துப்பாக்கியில் அவர்கள் இந்து மற்ற முஸ்லிம் அல்லாத மக்கள் அவர்கள் அதில் மாட்டு கொழுப்பு கலக்கப்படுகிறது என்று அவர்கள் அதை வெறுத்தார்கள். இல்ல வெள்ளையர்கள் சொல்ல இல்லை பன்னி கொழுப்பு தான் அதில் கலக்கப்படுகிறது சொன்ன முஸ்லிம்கள் பன்னி ஹராம் என்று நினைப்பவர்கள். அந்த பன்றியை கொழுப்பை தடவியர்கள். அதை நாங்கள் உபயோகிக்க மாட்டோம். அந்த துப்பாக்கியிலே என்ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கியை நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம், அதில் கலக்க மாட்டோம், தொட மாட்டோம் என்று புரட்சியில் இறங்கினார்கள். ஒரு காரணத்தை முன்வைத்து வெள்ளையனை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு தாக்கம் தான். பெரும் புரட்சி உண்டானது. அவன் என்ன பண்ண, பிடிச்சி சுட்டு தள்ளுங்க எல்லாத்தையும். அதில் கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? வேலூர் சிப்பாய் புரட்சி எல்லாம் நீங்க நம்ம வரலாறு பார்க்கும் பொழுது எவ்வளவோ வரலாறுகள் மறைக்கப்பட்டிருச்சு. அங்கு முஸ்லிம்கள் பீரங்கிகளுடைய நுனி பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த குண்டு பறக்குமே, அந்த பறக்கும் போது நுனி பகுதி அதில் வைத்து முஸ்லிம்கள் மக்களை கட்டி வெடிக்க செய்தார்கள். மற்றவங்க பார்த்து பயப்படணும்.
அவ்வளவு பெரிய கொடுமைகள், இன்னல்கள், தண்டனைகள். நான் சொல்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது இருக்கிறது அல்லவா, அதை போன்று சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வருஷம் பூரா சொல்ல தியாகத்தை பத்தி. ஒரு நாள் 2 நாள்ல முடிச்சிடும். இது முஸ்லிம்கள் தியாகத்தை ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்ல. ஏனென்றால் நாம் இந்த அடிக்கடி நினைவு கூற வேண்டும். இந்த யாருடைய தியாகத்தால், யாருடைய அர்ப்பணிப்பால் இந்த தேசம் சுதந்திரம் அடைந்தது என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறக்க முடியுமா? மறத்தித்தான் வரலாறை எழுத முடியுமா? வரலாறு வரலாறாக இருக்கிறது. நீங்க எங்க சென்றாலும் சரி, இந்தியா கேட்டிலே டெல்லியில எழுதப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்கள் மொத்தம் இந்த தேச விடுதலை போருக்காக தியாகம் செய்தவர்கள் பட்டியல் எழுதப்படுகிறது. பொறிச்சு கல்வெட்டில் இருக்கிறது. அங்க என்ன போட்டுறாங்கன்னு சொன்னா, அதில் முஸ்லிம்கள் எண்ணிக்கை, முதல்ல முஸ்லிம்கள் எண்ணிக்கை போனா ஹையஸ்டா போய் நிக்குது. 61,395 பேர். 61,395 பேர் முஸ்லிம்கள். சீக்கியர்கள் 8,050 பேர். பிற்படுத்தப்பட்டோர் 14,480 பேர். தலித்தினம் இருக்கிறது அல்லவா, 10,777 நபர்கள். ஆதிவாசிகளும் கலந்து கொண்டார்கள், 5,098 பேர். இன்றைக்கு இந்தியா நமது 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 என்று கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, முஸ்லிம்களை அந்நியர் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது அல்லவா, பாசிச சக்திகள், பாசிச வகைராக்கள், அவர்கள் 0. இதை பார்க்க கூடாது. கல்வெட்டை கூட வெட்டிக்கு அது கூட உடைச்சிடலாம். அப்படிதான் எல்லா வரலாறுலாம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பாட புத்தகங்களில் வரலாறு என்ற வரலாற்றை எல்லாம் பிஞ்சு மனதிலே மாற்றி வைத்து முஸ்லிம்களை ஏதோ தீவிரவாதிகளாகவும், முஸ்லிம்களை ஏதோ அந்நியர்களாகவும், முஸ்லிம்கள் இந்த தேசத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களாகவும் பரப்பப்படுகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமா கூட சேர்க்கிறாங்க. அந்த முஸ்லிம்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த நாட்டுக்கு எப்படி சொந்தக்காரர் சொன்னேன்ல, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க, நாங்க இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்கடா, இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள். நாங்கள் எங்கிருந்தோ அரபியால இருந்து வந்தவர்கள் அல்ல. இங்கிருந்து இந்த மக்களாலே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். அந்த மக்கள் தான் நாம். பூர்வீக குடிமக்கள் என்பார்கள். இந்த பூர்வீக குடிமக்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம். எங்கிருந்தோ வந்த அந்நியன், கைபோர் போலன் கணவாய் வழியாக வந்த ஒரு கூட்டம், ஆடு மாடுகளோடு வந்த ஒரு கூட்டம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து சொல்கிறது, இல்லை இவர்கள் அந்நியர்கள், இவர்கள் சம்பந்தம் இல்லை என்று. நீங்க இந்தியாவின் இந்த உருவாக்குவதற்கு எங்க கொண்டு போனாலும் சரி, இந்தியாவின் நாணயத்தை அறிமுகம் செய்தவன் இஸ்லாமியன், இடங்களை போட்டு அந்த இடத்துல சக்குப்பந்தி வச்சிருக்காங்களே அளவு, அதை உருவாக்கியவன் முஸ்லிம்கள். எதை சொல்லணும்? நீங்க எதை ஆரம்பித்தாலும் சரி, அங்கு அது இஸ்லாமியர்கள் தான் இருப்பார்கள். நாம் என்ன மனக்குமுறல் என்றால், இந்த சுதந்திர தினத்திலாவது இந்த மக்களை, இந்த முஸ்லிம் மக்களை சும்மா லைட்டாவது நினைவு கூறுவாங்க, டோட்டலாவே புறக்கணிக்கப்படுகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசினார் கொடியேற்றி வைத்து. தமிழக முதலமைச்சர் அவர்கள் 300 வருடங்களாக வரலாறை பார்க்கும் போது 300 வருடங்களாக இருக்கிறது. அந்த 300 வருடங்களை பற்றி பேசினார். அந்த 300 வருட காலங்களை பற்றி வரலாறு பற்றி பேசும்போது, ஆனால் அவரும் சொல்ல வேண்டும், இதில் பொதுவாக சொல்லி முடித்தார், இது பல மக்களுடைய தியாகம் இருக்கிறது என்று பொதுவாக சொல்லி முடித்தார். ஆனால் அந்த 300 வருட காலங்களில் முஸ்லிம்களின் தியாகங்களை எடுத்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள் செய்தார்கள் என்று, ஒரு சமுதாயம் தன்னை எப்படி அர்ப்பணித்தது என்று இந்திய வரலாற்றை பார்க்க வேண்டும். அதாவது திப்பு சுல்தானை பற்றி அந்த மாவீரனை பற்றி எப்படி அதாவது சொல்ல முடியாத, ஏதோ பெரிய முஸ்லிம்கள் மற்ற மக்களை அவரை துன்புறுத்தின மாதிரி மற்ற மக்களை கொண்டவன் எப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை சொல்கிறார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய சம காலத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் மகாராஷ்டிரா சேர்ந்த ராம் புண்ணியானி என்று ஒரு வரலாற்று பேராசிரியர் இருக்கிறார். அவர் அடிக்கடி நினைவு கூறணும். அவர் சொல்றாரு, நான் இந்த சில உண்மைகள் சொல்லும் பொழுது நான் எந்த நேரத்தில் தாக்கப்படலாம் என்று அந்த பேராசிரியர் இன்னைக்கு சொல்றாரு. ராம் புண்ணியானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேராசிரியர், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளில் அவங்க வைத்துக் கொண்டார்கள் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர். அவர் சொல்றாரு,
இந்திய வரலாற்றில் சுதந்திரத்திற்காக முதலில் சுதந்திரத்திற்காக ஒரு உயிரை மாண்டவன், போரிலேயே மாண்டவன் ஒருவன், வெள்ளையனை எதிர்த்து போரில் மாண்டவன் ஒருவன் இருக்கிறது என்றால் அதுவும் ஒரு முஸ்லிம். அவன் தான் மாவீரன் திப்பு சுல்தான். ஸ்பேஸ் என்று சொல்கிறார்களே, பீரங்கியை முதல் அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா? அது அந்த திப்பு சுல்தான். அது இவர் இருக்காருல்ல, விஞ்ஞானி சிவன் இருக்கிறார்ல, RSS கூட்டம் நடக்கிறது. RSS கூட்டம் ஒரு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அந்த பேராசிரியர் விஞ்ஞானி சிவன் சொல்கிறார், இந்த ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை பற்றி, அந்த தொழில்நுட்பத்தை பற்றி, ராக்கெட் தொழில்நுட்பம் இருக்கிறதா, இந்த தொழில்நுட்பம் முதல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவன் யார் என்றால் மாவீரன் திப்பு சுல்தான் என்று அங்கே அந்த இடத்திலே சொல்றாரு. அப்படியே இந்தியாவில் இருக்கிற ஒருவன் அறிமுகப்படுத்தினார், கைத்தட்டு பலமாக இருக்கிறது. அந்த RSS கூட்டத்திலே அந்த சிவன், விஞ்ஞானி சிவன் பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்றாரு, அது எங்க உருவாக்கப்பட்டது தெரியுமா, அது யாரால் உருவாக்கப்பட்டது தெரியுமா என்று சொல்லும் பொழுது, அது நம் தேசத்தில் இந்தியாவில் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் பயங்கரமா கை தட்டுறாங்க. அது திப்பு சுல்தான் என்று சொன்ன உடனே பேச்சு மூச்சே இல்லை, அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இங்கேயும் அவன் தான் நிக்கிறானா? அப்பொழுது திட்டமிட்டு எங்க சென்றார் திப்பு சுல்தானுடைய வீர கதைகள் சொல்ல போனால், இந்த நாட்டுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு, வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட விதங்கள் சொல்ல போனால் சொல்லி மாள முடியாது. அப்படிப்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் ஹைதர் அலியாக இருக்கட்டும், அவர் தந்தை ஹைதர் அலியாக இருக்கட்டும், மாவீரன் திப்பு சுல்தானாக இருக்கட்டும், கமலஹாசன். இது ஏன் சொல்றேன்னா, விட்டா அது சும்மா தெளிச்சுட்டு போறோம். நிறைய வரலாறுகள் சொல்ல வேண்டியது மன குமரலாக இருக்கிறது. கமலஹாசன் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் இந்த மதுரையில நம்ம நல்ல ஒரு பேர் வரும், டக்குனு மறந்துட்டோம். மருதநாயகம் என்ற சொல்லு கான் சாஹிப், மருதநாயகம் கான் சாஹிப். என்ன எல்லாமே நினைவுல வச்சுக்க முடியும். டக்குன்னு ஒண்ணு மருதநாயகம் கான் சாஹிப்பை பற்றி சொல்லும் பொழுது, வெள்ளையனுக்கு அவருக்கு ஒரு சிப்பாயாக தான் இருந்தார் ஆரம்பத்திலே. அப்புறம் ஒரு கவர்னராக இருந்தார். வெள்ளையருடைய காலகட்டத்தில் அவர் ஒரு கவர்னராக இருந்தார். ஆனால் தன் நாடு அடிமைப்படுகிறது, தன் நாட்டுக்கு சுதந்திரம் பறிபோகிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறது என்று தெரிஞ்சவுடனே சுதந்திர போராட்டத்தை அவருடைய வேட்கையால், அது ஒரு தாகத்தால் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டார். சாதாரண போர் இல்லை. கான் சாஹிப்புடைய அந்த கதையை படிக்கும் பொழுது சாதாரண விஷயம் அல்ல. அந்த கான் சாஹிப், அதாவது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த கமலஹாசன் படம் எடுத்தாருல்ல, அந்த கான் சாஹிப் மருதநாயகம் ஏன் எடுத்தாருன்னு சொன்னா, இங்கிருந்து வரலாற்று ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை கொண்டு ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாரு. வரலாறுலாம் தேடி பார்க்கும்போது அப்போ எல்லாமே முஸ்லிம்களை பற்றி ஏதோ ஒரு புறக்கணிக்கிற மாதிரி ஒரு மாதிரியா கொண்டு உள்ள வருது. எல்லாமே அங்கங்க விட்டு நிக்குது. இது சரியில்லையே இது சொல்லி டைரக்டா எங்க போறாரு கமலஹாசன்? லண்டனுக்கு போறாரு. லண்டன் போயிட்டு அங்க மியூசியத்துல போயிட்டு லண்டனுடைய அந்த எடுத்து அங்க போய் திரட்டுறாரு. அப்ப அங்க போய் கேட்கிறாரு, உங்களுக்கு இந்தியாவில் அதாவது ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தியவன் யார்? அது நீங்க ரொம்ப அவனுக்கு எதிரியாக நீங்கள் கையாண்டது யார்? உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது யார் என்று கேட்கும் பொழுது அங்கு தேடுகிறார். அங்க நூலகத்திலே வரலாற்று நூலகங்கள் எல்லாம் இருக்குது, பொக்கிஷம் இருக்குல்ல, லைப்ரரி எல்லாம் ஃபுல்லா தேடப்படுது. அரசாங்க ஆவணத்தில் அங்க இருக்கிறது. அப்பொழுது இந்த கான் சாஹிப்பை பற்றி தான் எடுத்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப சிம்ம சொப்ப தலைவலியா இருந்தார் கான் சாஹிப் சொல்லி. அந்த கான் சாஹிப் அவர் எப்படி தெரியுமா கொலை பண்ணாங்க? தொழுது இருக்கும் போது காட்டி கொடுக்கப்பட்டு, சில எட்டப்புறங்களால், சில விரோதிகளால், சமூக விரோதிகளால் காட்டப்பட்டு அப்படியே அரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போறாங்க. அவருக்கு கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்காரு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. வெள்ளை நேத்து வெள்ளையனுக்கு கண்ணுல விரல விட்ட ஒரு ஆளு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவரை தூக்கு போடுறாங்க. தூக்கு போடும்போது அவருக்கு ஒரு கலை தெரியும். தூக்கு போடும்போது கழுத்தை இருக்கு, அந்த ஒரு கலை, வர்ம கலையில பல கலையில அது ஒரு கலை. தூக்கு போட முடியல, அப்படியே நிக்குது பாடி. தூக்கு போட முடியலங்க. தூக்கு கயிறு தொங்கப்படுகிறது, உயிர் பிரியல. இது சரி வராது. அவர் என்ன பண்றாங்கன்னா, இவருடைய எப்படி அடிக்கிற சொல்லி மக்களும் பார்க்கணும். கண்டம் துண்டமா வெட்டுறாங்க. கை தனி, கால் தனி, முண்டம் தனித்தனியா வெட்டுறாங்க. வெட்டி ஒவ்வொரு பகுதியாக, முதல்ல இருக்கக்கூடிய இந்த கோரிப்பாளையம் அந்த இடங்கள் இருக்கு, ஒவ்வொரு பகுதியாக
ஒவ்வொரு பகுதியும் ஒரு மூளை கொண்டு போறாங்க. ஒவ்வொரு மூளை கொண்டு போயிட்டு, ஏன்னு சொன்னா அந்த அந்த வெள்ளைக்காரர்கள் மத்தியில வந்து கிறிஸ்தவத்தில் ஒன்று இருக்குல்ல, அந்த பேய் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி இவர் ஆவியாக மறுபடியும் வந்துருவார். எந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தி பாருங்க. எந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருந்தால் அவர்கள் உள்ளங்கள் நடந்திருக்கும். இவர் மறுபடியும் வந்துருவாரா? எப்படி இறந்து போனவருக்கு உரத்துல அடக்கம் பண்ணாம தனித்தனியா கொண்டு போறாங்க. முண்டம் தனி, பாடி உடல் தனி, கை கால் தனியா கொண்டு போறாங்க. ஒவ்வொருத்திலும் அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவன் பயந்து, வெள்ளக்காரன் பயந்துதான் சொன்னா, இந்த கான் சாஹிப் அவரை பற்றி படம் எடுத்திருந்தாங்க. அந்த படம் வேற மாதிரியா அங்க எலிசபெத் ராணி அவங்க கூப்பிட்டாங்க. வந்த உடனே அவங்க நிலைமை என்ன ஆச்சு, அப்புறம் வந்து படத்தை வந்து ஒரு மாதிரியா பிளாப் பண்ணிட்டாங்க சொல்லுங்களேன். ஏன்னா முஸ்லிம்கள் வரலாறு தெரிந்து விடக்கூடாது என்றுதான் கவனமாக இருக்கிறார்களே. என்ன அது இது போன்ற பல்வேறு விஷயங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல, எங்க எடுக்க போனாலும் சரி, வரலாறு நெடுக்கிலும் நீங்கள் நம்ம எங்க தோண்டினாலும் சரி, தோன்றுதுன்னு ஒரு ஞாபகம் வருது. கீழடியை தோன்றாங்க. கீழடியை தோண்டின உடனே என்ன ஆகுது? உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல இருந்த நாணயம் இருக்குல்ல, ஆனா ஒரு வரலாற்று நிரூபிக்க பூமிக்கு அடியில ஒரு பொக்கிஷங்கள் கிடைக்குது. இது யாரால் இருந்திருக்கும், எந்த காலத்துல இது வந்து உருவாகி இருக்கும்? மண்ணுக்கு அடியில போய் ஒரு தோண்டினாலும் சரி, அங்கே என்ன கீழடியில என்ன நடந்ததுன்னு சொன்னா அங்கே உடனே க்ளோஸ் பண்றாங்க. எல்லாமே அரபியில் எழுதப்படுகிறது. அரபுடைய சில வாக்கியங்கள் இருக்கிறது, அரபியுடைய நாணயங்கள் இருக்கிறது, அரபு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பண்டங்கள் இருக்கிறது, இது பொருட்கள் இருக்கிறது. உடனே அங்கெல்லாம் க்ளோஸ், எல்லாமே நீ நிறுத்தப்படுகிறது. அதாவது இதை விட ஒரு விஷயம் சொன்னா, அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் 1987 வந்து பர்மா ரங்கூனுக்கு போறாரு. பர்மா ரங்கூனுக்கு போகும்பொழுது அங்கு பகதூர் ஷாவுடைய கல்லறையை பார்க்கிறாரு. அதெல்லாம் படிக்க போனா பெரிய நீட்டு சம்பவங்கள். இந்த பகதூர் ஷாவுடைய அவருடைய கல்லறையில போட்டு ராஜீவ்காந்தி அவர்கள், முன்னாள் பாரத பிரதமராக ராஜீவ்காந்தி அவர்கள் போறாரு. போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து எழுதுறாங்க. இந்த தேசம் சுதந்திரம் அடைந்தது, சுவாச காற்று அனுபவிக்கிறேன்ல, அது பகதூர் ஷாவே உங்களால் தான் நாங்கள் இதில் அடைந்தோம் என்று ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறார். இந்த தேசம் ஏன்னா இந்த தேசத்திற்கு உருவாக்கியவர்கள் யார், இந்த தேசத்துக்கு சொந்தக்கார யார் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பார்க்கணும். ராஜீவ்காந்தி இங்க சென்று அந்த கெசட் அங்க இருக்கு. அந்த புத்தகத்தில் அவர் கல்லறையை பார்த்து விட்டு அதில் எழுதி வைக்கிறார். ஏனென்றால் இந்த பகதூர் ஷா அவர்கள் ஒரே ஒரு சம்பவம், அவர்களை சிறைப்பிடிக்க, ஏன்னா இந்த வெள்ளைக்காரனுக்கு இந்த தேசத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவன், மிகப்பெரிய புரட்சிக்கு சொந்தக்காரன் பகதூர் ஷா என்று அறிந்த வெள்ளையன் ஹட்சன் என்ற தலைமையில், ஹட்சன் என்ன செய்யறான்னு சொன்னா, இவருக்கு பரிசு கொடுக்கணும் இல்ல, இவன் தான் இப்ப இந்தியாவில் ஒரு கமிஷனர். அப்போ வந்து இந்த புரட்சி எல்லாம் ஏற்பட்டுச்சு இல்ல, இந்த புரட்சி எல்லாம் ஏற்படும் போது இந்த புரட்சிக்கு காரணம் யாரு, சிப்பாய் புரட்சிக்கு காரணம் யார், முதல் ஆரம்பித்தவன் யாரு, இந்த விடுதலை போர்ன்ற தாக்கத்தை ஏற்படுத்த, அப்படின்னா இவர் தான் பிடிக்கிறாங்க, பகதூர் ஷாவை பிடிக்கிறாங்க. முகலாய மன்னர்ல கடைசி வந்தார்ல பகதூர் ஷா, அந்த பகதூர் ஷாவை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அந்த உடனே பிடிச்ச சிறைவாசம் போடுறாங்க. சிறைவாசம் போட்டு இன்னல்கள் கொடுமைகள் சுமக்க வச்சு அங்க என்ன செய்யணும், கடைசியில் இந்த ஹட்சன் வந்து என்ன பண்றா, உங்களுக்காக ஒரு பரிசு காத்திருக்கிறது, இந்த பரிசு என்று தாம்பூலம் மாதிரி ஒரு பெரிய தட்டில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, போர்த்தப்பட்டு ஒரு துணியை, அருமையான துணியை, பட்டு துணியை போர்த்தப்பட்டு அவருக்கு வந்து, உங்களுக்கு பகதூர் ஷாவே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டாந்துருக்கிறோம், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொண்டாந்து கொடுக்குறாங்க. யார், ஹட்சன் கொண்டாந்து கொடுக்குறான். சிரிச்சுக்கிட்டே, சிமரோட சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறான். அதை பிரித்து காண்பிக்கப்படுகிறது. பகதூர் ஷானுடைய 3 மகன்களுடைய தலைகள் வெட்டி வச்சிருக்கிறாங்க. பகதூர் ஷாவுடைய 3 மகன்களின் தலைகளை வெட்டி, புதல்வருடைய தலைகளை வெட்டி அந்த தட்டில் வைத்திருக்கிறார்கள். நினைச்சு பார்க்கணும். அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்ட பகதூர் ஷா அரசர்களுக்கும் இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது, இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த மறுமைதான் முக்கியம். இந்த உலக வாழ்க்கையை துச்சமாக நினைக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு துச்சம். இந்த நாட்டிற்காக அவர் புன்முறுவருடைய யார்கிட்ட இதெல்லாம் உயிரை எடுத்துக்கொண்டால், பயமுறுத்தி விட்டால், உடைமைகளை எடுத்துக்கொண்டால், சொத்துக்களை அழித்து விட்டால் மிரண்டு விடுவோமா, பயந்து விடுவோமா? பயப்படாமல்
தன்னுடைய கடைக்கன் பார்வையுடைய திமிராக பார்த்தவர் பகதூர் ஷா அவர்கள். இது முகலாய வம்சத்திற்கு உங்களுடைய இந்த மிரட்டல், இந்த உருட்டல் ஒரு காலம் நாங்கள் படிய வைத்து விடாது என்று துப்பி அனுப்பினார். அதற்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த வெள்ளக்காரன் ஜெனரல் ஹட்சர் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளக்காரன் என்ன செஞ்சாலும் இங்கிருந்து நாடு கடத்தி விட்டான். இந்த நாட்டிலே வைக்க கூடாது சொல்லி, நாட்டுக்கு சொந்தக்காரனை நாட்டில் வைக்காமல் நாட்டில் இருந்து எங்க பர்மா ரங்கூன் கழிச்சிட்டான். அவர் கடைசியில் ஆசைப்பட்டது தெரியுமா? தன் சொந்த தாய் நாட்டில் இறக்க வேண்டும் என்று, தன் தாய் நாட்டில் இந்த தேசத்தில் இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த பகதூர் ஷாவை அங்கேயே அடக்கம் பண்ணிட்டான். வரவிடாமல் பயம் வெள்ளையனுக்கு. அவர் கடைசியில் இறக்க ஆசைப்பட்டு தன் தாய் நாட்டில் அதற்கு கூட இடம் கொடுக்கல. இந்த தாய் நாட்டில் நீ அடங்குவதற்கு ஒரு 6 அடி நிலம் கூட இல்லை என்று வருத்தப்பட்டு அன்னைக்கு ராஜீவ்காந்தி எழுதியிருந்தார். நாம் சிந்தித்து ஏன் இந்த வரலாறுகள் எல்லாம் வந்து இப்படி மேலோட்டமா பாக்குறோம்னு சொன்னா, இந்த வரலாறுகளை ஏதோ இந்த துளி துளியா போட்டிருக்கிறோம். எந்த நீ கோணத்தில் எங்கு எடுக்க சென்றாலும் சரி, எங்கு பார்த்தாலும் சரி, சுதந்திர தினத்தை வந்து பெருவாரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சந்தோஷம், எல்லோரும் தானே சந்தோஷப்படணும். ஒரு சமுதாயம் மட்டும் புறக்கணிக்கப்பட்டு அங்க வஞ்சிக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய துரோகம். ஐஎன்ஏ சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அமைத்த அந்த ராணுவத்தில் அதிகமாக பங்கு கொண்டது யாரு? ராணுவம் அமைக்கும் பொழுது பொருளாதாரம் தான் முக்கியம். வள்ளல் ஹபீப் அவர்கள் அல்லவா தன்னுடைய அன்றைக்கு 1 கோடி என்றால் இது அந்த சாதாரண விஷயமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போகிறார் ரங்கூனிலே, அவரிடத்தில் கேட்கிறார் பொருளாதாரம் தேவை என்று. பொருளாதாரம் தானே என் தேச விடுதலைக்காக, என் நாட்டிற்காக, என் நாட்டின் மக்கள் விடுதலைக்காக, இது என் சொத்தா பெருசு, அத்தனையும் விட்டு தள்ளி அந்த பொருளாதாரத்தை அப்படியே அள்ளி கொடுக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடத்தில். அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய தேசிய ராணுவத்தில் 19 பேர், அதில் 5 பேர் அமைச்சர்கள் முஸ்லிம்கள். 19 பேர், 5 பேர் முஸ்லிம்கள். அந்த 5 பேர், அதாவது அந்த சுபாஷ் சந்திர போஸ்க்கு உறுதுணையாக இருந்த பொருளாதாரத்திலும் சரி, அனைத்து விஷயங்களும் எங்க நீங்க வரலாற்றில் நீங்கள் எங்க நீங்க தேடினாலும் சரி, கண்ணு மூடி எங்க கை வச்சாலும் சரி, அங்க இஸ்லாமியருடைய பக்கங்கள் இல்லாமல் நீங்கள் எதையும் வரலாறை நிரப்ப முடியாது, எழுத முடியாது. 78வது சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொடிகள் பறந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாரத பிரதமர் கூட பேசிட்டு இருக்காரு. 140 கோடி மக்களுடைய கனவு இந்த தேசத்தை வந்து வல்லரசாக கொண்டாட வேண்டும் என்று, வல்லரசாக உருவாகிவிடும் என்று சில காலங்களில், சில வருடங்கள் என்று சொல்றாரு. வல்லரசாக உருவாவதை விட நல்லரசாக உருவாக வேண்டும். அதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நல்லரசாக இல்லாமல் வல்லரசாக உருவாகி யாருக்கு தேவை? அது இந்திய தேசத்திற்கு ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு குடிமகனும் நான் சுதந்திர காற்றை சுதந்திரமாக சுவாசிக்கிறேன் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு மக்கள் மத்தியிலே, ஒவ்வொரு தேச குடிமகன் மத்தியிலே அவருடைய எண்ணத்திலே உருவாக வேண்டும். பயம் இல்லாமல் வாழ வேண்டும். நிலைமை அப்படியா இருக்கு? பள்ளி வாசலில் இன்னைக்கு வடநாட்டுகளில் பள்ளி வாசலில் சுதந்திரமாக தொட முடியவில்லை, பாங்கு சொல்ல முடியவில்லை, ஒரு முஸ்லிம் தொப்பி போட்டு நடக்க முடியவில்லை, தாடி விட்டு நடக்க முடியவில்லை, சுதந்திரமாக அவன் உட்கார்ந்த அவன் உணவை அவன் சாப்பிட முடியவில்லை, ஒரு வியாபாரம் செய்ய முடியவில்லை. முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது, அவருடைய வியாபார தலங்கள் இடிக்கப்படுகிறது. புல்டோசர்களால் வைத்து சட்டம் எங்கே இருக்கிறது? எங்கே சட்டம் சென்று கொண்டிருக்கிறது? சட்டம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த திட்டங்கள் போட்டு முஸ்லிம்களை கருவறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வடநாட்டுகளை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த திராவிட நாடு திராவிட நாடு திராவிட நாடு என்று சொல்லுகிறார்களே, இந்த திராவிட நாடுகளில் அந்த பிரச்சனைகள் இல்லை. பிரச்சனைகள் உருவாக்க பார்க்கிறார்கள். ஆனால் படித்த அறிவாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற கர்நாடகா இந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கிற மக்கள் காரணத்தினால்தான் பேலன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. மக்கள் புரிந்து கொண்டார்கள், படிக்கிறார்கள், அறிவுடன் சிந்திக்கிறார்கள். மாற்று மத மக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க முடியவில்லை. குறிப்பாக தமிழகத்திலே எவ்வளவோ திட்டம் போட்டு செய்கிறார்கள். திட்டம் போட்டு உள்ள இறங்கி எவ்வளவு வேலை செய்கிறார்கள்.
பத்திரிகை துறை வேலை செய்கிறது, மீடியாக்கள் வேலை செய்கிறது, பண முதலைகள் வேலை செய்கிறார்கள், பணத்தை கொண்டு வந்து போட்டு பிரிக்க பார்க்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் என்று சொல்லக்கூடிய மக்களும் கிறிஸ்தவர்களும் பிரிக்க முடியவில்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு இங்க ஜீரோ தான். பூஜ்ஜியத்தை காட்டி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே, கேரளத்தில் போன்ற மாநிலங்கள் எல்லாம். ஏனென்றால் அவர்கள் இங்க வந்துவிடக் கூடாது என்று படித்த அறிவாளிகள் சிந்திக்கிறார்கள். என்ன ஏதாவது நீங்க யாராவது ஆளுங்க, ஆனால் எல்லோருக்கும் சரிசமா நடத்துங்க. மக்களை பேச்சு மேடையில மட்டும் அனைவருக்கும் சொந்தமான இந்த நாடு, அனைவருக்கும் பேடையில சொல்லிட்டு கீழே வந்து ஒரு சமுதாயத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் வஞ்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவாலயங்களும் எரிக்கப்படுகிறது, அடித்து நொறுக்கப்படுகிறது. அவங்க டார்கெட், மெயின் டார்கெட் முஸ்லீம் தான். முஸ்லீமை பிரிக்கிற மக்கள் மத்தியில இருந்து பிரிக்க முடியல. அவங்க திட்டங்கள் இதுதான். தலித்துகள் அவருடைய வாழ்க்கை அவருடைய கேள்வி சரியாக எல்லா வீராச்சாரத்திலும் இன்னைக்கு முன்னேறிட்டு வர்றாங்க. ஏன்னா சாதாரணமா தலித்துக்கு ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட் இன்னைக்கு பத்திட்டு எறிகிற சூழ்நிலை உருவாகுது கோள்களினால். அதனால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனால் அவர்களுக்கும் அநியாயம், கொடுமை நடத்தப்படுகிறது. ஆனால் எல்லாத்தை விட கொடுமைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு சமுதாயம் இந்த தேசத்தில் என்றால் சுதந்திரமாக வணக்க வழிபாடு செய்ய முடியவில்லை, சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, சுதந்திரமாக அவர்கள் உணவு உண்ண முடியவில்லை, உடுத்த முடியவில்லை, தன் மக்களை அழைத்துக் கொண்டு வெளியே சுதந்திரமாக செல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ எப்பயோ நடந்த சம்பவம் இல்லை, இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அநியாயமா ஜெயராமன் பள்ளிவாசல போய் உடைக்கிறான். அது இந்து மக்களுடைய பெரிய பெரிய சாமியார்கள் கேட்கிறார்கள், ஏன்டா நீ ஜெயராம் என்று சொன்னது என்றால், ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னாய் என்றால் உன் கோயில்ல போய் சொல்லு. கோயில் இருக்குல்ல, பள்ளிவாசல ஏன்டா ஜெய் ஸ்ரீராமை தேடுற? அங்க அல்லாஹ் வணங்கக்கூடிய மக்கள். அது இந்து மக்களுடைய அவங்களுடைய சாமியார்கள் இருக்கிறார்கள், அவர்களே அதிகமாக காரி துப்புகிறார்கள், பேசுகிறார்கள், மீடியால பாக்குறோம். ஏன் நீங்கள் முஸ்லிம்களை நோண்டிக் கொண்டே இருக்கிறீர்கள்? முஸ்லிம்கள் என்ன பிரச்சனை பண்றாங்க? முஸ்லிம்கள் இந்த தேசத்தில் என்னத்தை துரோகம் செய்தார்கள், என்ன பிரச்சனை செய்கிறார்கள்? அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள், அதுக்காகவா? இந்த தேசத்து சுதந்திரத்திற்காக அனைத்தையும் இழந்தார்கள், அதற்காகவா? எதற்காக இந்த முஸ்லிம்களை புறக்கணிக்க காரணம்? அரசியலில் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த மக்களிடம் இருந்து முஸ்லிம்களை அந்நியப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மதத்தின் பெயரை வளர்த்துக் கொண்டு இந்த தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம். நோக்கம் அதுதான். அவர்களுக்கு தெரியும் இந்த சமுதாயத்தை அநியாயமாக தான் நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. கல்வியில் முன்னேறிவிட்டோமா இந்த தேசத்தில்? IAS, IPS, IFS போன்ற பெரிய பட்ட படிப்புகள் இருக்கிறது. அதை முஸ்லிம்கள் எல்லாம் தட்டி பறித்துக் கொண்டு எல்லாத்தையும் அவங்க விதாச்சாரம் தான் அதிகமா இருக்கிறது. அதுல பொறாமை கொள்ள முடியுமா? அது சம்பந்தம் இல்லாம நிக்கிறோமே, அதுலயே ஜீரோமா தான் நிக்கிறோமே. அரசாங்க உத்தியோகத்தில் முஸ்லிம்கள் இருக்கிறார்களா? அதுலயே ஜீரோ. தொழில்களில் கொடி கட்டி பறந்த முஸ்லிம்கள் அங்க எங்க இருக்காங்க? அவங்களும் அதுல ஜீரோ. எங்க இருக்கிறாங்க? முஸ்லிம்கள் நிலைமை உங்களுடைய போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்களா, முன்னேறி கொண்டிருக்கிறார்களா? அதிலே கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதுக்கு. எல்லாத்திலையும் இவங்க தான் இருக்கிறாங்க. எந்த துறையை எடுத்து சொன்னாலும் சரி, எந்த துறையிலும் இங்க அரசு துறையில முஸ்லிம்கள் ஆதிக்கம் இருக்கிறது. அதுலயாவது இருக்குதா? ராணுவத்தில் இருக்கு, எதுல இருக்கு? எதுலையுமே இல்லையா? எல்லாமே பூஜ்ஜியமா தான் இருக்குது. இஸ்லாமிய இந்த ஆண்ட சமுதாயம் இருக்கிறது அல்லவா, தேசத்திற்கு அர்ப்பணித்த சமுதாயம் எல்லாமே பூஜ்ஜியமா தான் இருக்கு. இன்னைக்கு முஸ்லிம்கள் நிலைமை எப்படி இருக்கு சொன்னா, முஸ்லிம்கள் நிலைமை முஸ்லிம்கள் நினைப்பதை விட மாற்று மத சமுதாய மக்கள் பேசும்போது இந்த முஸ்லிம் மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்றால் ஆக கடைசி நிலைமையில் கடைசியில இருக்கிறாங்க. எல்லா சமுதாய மக்களை விட அவருடைய வாழ்வாதாரம் என்பது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த கேள்விக்குறியோடு தான் முஸ்லிம்கள் நிலைமை, முஸ்லிம்களின் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சுதந்திரம் கொண்டாடுவது பெருநாள் என்று ஒண்ணு வரும் இல்ல, பெருநாள் ஒரு சமுதாயம் எந்த பெருநாள் யார் கொண்டாடினாலும் எல்லாமே சந்தோஷமா கொண்டாடுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அதை கொண்டாடலன்னு சொன்னா நிலைமை எப்படி இருக்கும்? இந்த குடும்பத்தில் கூட எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கான், ஒருத்தனுக்கு மட்டும் தூரம் வச்சுக்கிட்டு பாக்குறாங்கன்னு சொன்னா நிலைமை எப்படி இருக்கும்? ஆனா ஒருத்தன் ரெண்டு பேர் அப்படியே ஒண்ணு கழிச்சிட்டு வர்றாங்க. முதல் டார்கெட் என்னன்னு சொன்னா எல்லா சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் டார்கெட் என்ன? ஆனா இந்து மக்கள் முஸ்லிம்களை வெறுக்கவில்லை. இதான் மெயின். இதுல இந்து மக்கள் முஸ்லிம்களை வெறுக்கவில்லை. ஆனால் இந்துக்கள் பெயரால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, காவி பயங்கரவாதிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் காரணம்.
இந்த அநியாயத்தை அரங்கேற்றிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். இந்து முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் பிரிக்க முடியவில்லை. எங்கள் திட்டம் பிரித்துக் கொண்டிருக்க வேண்டும். வரலாறு பேர் சொல்லக்கூடாது, இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லிவிடுகிறார். எந்த காரியம் செய்தாலும் இவர்கள் பேர் வந்துவிடக் கூடாது. அதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தேசத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு, இந்த தேசம் உருவாவதற்கு அவருடைய பங்கு எந்த எவ்வகையில் இருந்தது, இந்த நாட்டிற்காக அவர்கள் செய்த சேவைகள் என்ன, அவர்கள் எப்படி புறந்தள்ளி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்கள் எப்படி ஒடுங்கி போயிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால், சமமாக பாருங்கள். இந்த தேசத்தில் அனைவரும் சமம் என்றால் நாமும் சமம் தானே. அதைதான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.